என்னன்னா இந்த இதுல ரியாக்ட்னா என்னன்னா பேசிக்கா ரியாக்ட்ங்கிறது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஓப்பன் சோர்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. அப் இந்த ரியாக்ட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணா நம்மளுக்கு நோடு தேவைப்படும். ஸோ நோடு மூலமா தான் நம்மளால பேக்கேஜ் இன்ஸ்டாலும் பண்ண முடியும், மேனேஜும் பண்ண முடியும். ஸோ அந்த பேக்கேஜை மேனேஜ் பண்றதும் ரன் பண்றதும் நோடு தான். ஸோ நோடில் தான் நம்ம ரன்னும் பண்ணுவோம். ஸோ அதனால நோடு வந்து ஹெல்ப் பண்றது ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு. பட் அப்போ நோடுக்குள்ள தான் பேக்கேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோடுக்குள்ள ரியாக்ட் பேக்கேஜ் கிடையாது. ஸோ இது நாட் பில்டு. ஸோ பில்டிங் கிடையாது. ஸோ என்னன்னா இது பேக்கேஜை மேனேஜ் பண்றதுக்கும் இன்ஸ்டால் பண்றதுக்கு அப்டேட் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த நோடு. ஸோ ரன் பண்றதுக்கு அந்த பேக்கேஜஸ் எல்லாமே. ஸோ அதை தவிர்த்து வேற எந்த நோடுமே ரியாக்டுக்கு வந்து வேற எதுவுமே கனெக்ஷன் கிடையாது. ஆனா நோடு வந்து டிஃபால்ட்டா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நோடு சொல்றது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட். கேக்குதா? ம். ஸோ அதான் ரியாக்ட். அப்போ நோடுங்கிறது சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை நம்ம வந்து சர்வர் சைடு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்றோம்னா பேக்கேஜை மேனேஜ் பண்றதுக்கு. ஸோ பேக்கேஜை மேனேஜ் பண்ணிக்கிறோம், அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் ரன் பண்ணிக்கலாம். அது வந்து நோடு வந்து ஒரு என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ சர்வர் சைடும் சரி, லோக்கல்லையும் சரி. ஸோ சர்வர் சைடு வேண்டாம் நம்மளுக்கு, நம்ம இப்போ ஃப்ரண்ட் அண்ட் சைடில். ஸோ அதனால தான் நம்ம நோடு யூஸ் பண்றோம். ஸோ அப்போ எப்படி நம்ம ரியாக்ட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றது? ஸோ ஜாவாஸ்கிரிப்டுக்கும் ரியாக்டுக்குள்ள ஒரு ஒரு கீ டிஃபரன்ஸ் என்னன்னா, இது வந்து லைப்ரரி. எதுக்காண்டி இந்த லைப்ரரியை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரியல் டைம் ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் நடக்கும் எங்க ப்ரௌசர்ல. ஸோ ஒரு ப்ரௌசர் நீங்க உள்ள போறீங்கன்னா இந்த ப்ரௌசர்ல ரியல் டைம் படிதான் உங்களுக்கு அப்டேட் நடக்கும். பட் ரியாக்ட் என்ன பண்ணுன்னா விர்ச்சுவல் டாமா கிரியேட் பண்ணிடும். இப்போ நீங்க பர்டிகுலரா ஒரு நீங்க வந்து உங்களோட ஜேஎஸ் ஃபைல வந்து ஓகே, ஸோ உங்களோட ஜேஎஸ் ஃபைல வந்து நீங்க வந்து ஒரு பர்டிகுலரா இப்போ ஒரு வேல்யூவை நீங்க சேஞ்ச் பண்றீங்கன்னா ஸோ அங்க இருக்கிற எல்லா பேரண்ட்டுமே உங்களுக்கு ரெண்டர் ஆகும். பட் விர்ச்சுவல் டாம் என்ன பண்ணுனா, ஐ மீன் ரியாக்டுக்கு விர்ச்சுவல் டாம் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த விர்ச்சுவல் டாம் என்ன பண்ணுனா, ஸோ டாம்னா ஒண்ணுமே இல்லை. ஸோ டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் பாடி மாடல் அவ்வளவுதான். ஸோ அது என்ன பண்ணுனா எது பர்டிகுலரா அப்டேட் ஆயிருக்கோ அந்த பர்டிகுலரான அப்டேட்டை மட்டும் உங்களுக்கு அவுட்புட்டா ரெண்டர் பண்ணி காமிக்கும். ஸோ மீதி ரிமைனிங்ஸ் எல்லாமே தேவையில்லாம ரெண்டர் ஆகாது. ஸோ ரெண்டாவது காமன் பேஸ்டு ரெண்டர் சொல்லுவாங்க. ஸோ அது நான் உள்ள போக போக நான் உங்களுக்கு சொல்றேன். இதான் பேசிக்கா உள்ள கீ டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது ஃபாஸ்டா இருக்கும். இதுக்காண்டி ரியாக்ட் ஆங்குலர்லாம் கொண்டாந்துருக்காங்க. அதெல்லாம் மோர் எஃபிஷியன்ஸ் ஃபாஸ்டர் அப்படி சொல்லி நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதை லேட்டர் பார்க்கலாம். நம்ம எப்படி ரியாக்ட் பேக்கேஜை நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஸோ நான் வந்து ஒர்க் பிளேஸ்ல ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ம், சொல்லுங்க. ஸோ நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள நான் வந்து ஒரு ரியாக்ட் பேக்கேஜை நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ ரியாக்ட் ஃபோல்டரை நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். நம்ம இங்க வந்து ஒரு ஜேஎஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் இல்லை இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் ஹெச்டிஎம் போட்டா ஹெச்டிஎம்எல் எக்ஸ்டென்ஷன் சிஎஸ்எஸ் போட்டா சிஎஸ்எஸ். இப்போ நான் ரியாக்ட் எப்படி நான் இன்ஸ்டால் பண்ண போறேன்னா நான் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டரை எங்க நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ பேஷ் 2 நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ பேஷ் டூல எனக்கு எந்த ஃபோல்டருமே இருக்காது. ஸோ இதுல தான் நான் ஒரு ரியாக்ட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி இன்னொரு ஃபோல்டருக்குள்ள நான் செட் பண்ண போறேன். ஸோ ரியாக்ட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு கமாண்ட் தேவைப்படுது. என்ன கமாண்ட்னா என்பிஎக்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம நோடு இன்ஸ்டால் பண்ணும் போதே நம்ம கூட சேர்ந்து என்ன இன்ஸ்டால் பண்ணணும், என்பிஎம் அண்ட் என்பிஎக்ஸ். என்பிஎம்னா இதை நோட் பண்ணி வச்சிருங்க. என்பிஎம்னா நோட் பேக்கேஜ் மேனேஜர். என்பிஎக்ஸ்னா அந்த பேக்கேஜை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நோட் பேக்கேஜ் எக்ஸிக்யூட்டர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் அதை டிஃப்ரென்ஸ் கூட நான் என்பிஎம் ஃபுல் ஃபார்ம். ஸோ நோட் பேக்கேஜ் மேனேஜர் இது என்பிஎக்ஸ் நோட் பேக்கேஜ் எக்ஸிக்யூட். அந்த பேக்கேஜை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஸோ நான் வந்து அந்த பேக்கேஜை ஒரு ரியாக்ட்ங்கிற பேக்கேஜை எக்ஸிக்யூட் பண்ணி தான் நான் வந்து சேவ் பண்ண போறேன் என்னோட ஃபோல்டர்ல. ஸோ அது என்னன்னா என்பிஎக்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ என்ன பேக்கேஜ் எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க? ஏன்னா பேக்கேஜா நிறைய பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ நான் என்ன பேக்கேஜ் எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னா ரியாக்ட் பேக்கேஜ். அப்போ கிரியேட் ரியாக்ட் டேப். இது வந்து டிஃபால்ட் கமெண்ட். ஒரு ரியாக்ட்
கிரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது என்ன ஃபோல்டர்ல நீங்க வந்து அவுட்புட் கொடுக்க போறீங்க, ஐ மீன் இந்த பேக்கேஜை எதுல இன்ஸ்டால் பண்ணணும், எந்த ஃபோல்டர்ல இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு அடுத்து மை ஆப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ இது வந்து கேபிட்டல்ல கொடுக்காதீங்க. ஸோ கேபிட்டல்ல கொடுத்தா அதை எடுத்துக்கிறாரு. ஸோ ஹைஃபன் கேபிட்டல் அதெல்லாம் வேண்டாம். ஸோ நார்மலா ஸ்மால்ல கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்து லேட்டரா நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்படி கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா நோட் மூலமா அந்த ரியாக்ட் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி இந்த ஃபோல்டர்ல உங்களுக்கு செட் பண்ணி விட்டோம். இப்போ பாருங்க என்டர் கொடுங்க. So installing packages, this might take a couple of minutes. சரி ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ரியாக்ட், ரியாக்ட் டாம் அண்ட் ரியாக்ட் ஸ்கிரிப்ட் அப்படி சொல்லிட்டு மொத்தமா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகுது. என்னன்னா இது வந்து ரியாக்ட்ங்கிறது டிஃபால்ட்டா லைப்ரரி. என்னன்னா டிஃபால்ட்டாவே ரியாக்ட், ரியாக்ட் டாம், ரியாக்ட் ஸ்கிரிப்ட், ரியாக்ட் வரும், ரியாக்ட் டாம் வரும். ஏன்னா அது ரூட்டா கிரியேட் பண்ணணும். ஸோ டாம் வரும், ரியாக்ட் ஸ்கிரிப்ட் அதை ரன் பண்ண வைக்கணும். ஸோ ரியாக்ட் ஸ்கிரிப்ட் அடுத்து ஒரு டெம்ப்ளேட். அந்த அந்த இந்த ஃபோல்டர் எல்லாமே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் பண்ணி நம்மளுக்கு டெம்ப்ளேட்டா கிடைக்க போகுது. ஸோ இது இட்ஸ் டேக் என்னன்னா ஒரு டைம் எடுக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் டெம்ப்ளேட் டிபெண்டன்சிஸ் யூசிங் என்பிஎம். ஸோ என்பிஎம் வச்சு ஒரு டெம்ப்ளேட்டாவே கிரியேட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆடட் 63 பேக்கேஜஸ். ஸோ added 63 packages வந்துச்சு. ஓகே, added 63 packages, change in one package. ஸோ சம்திங் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டாம். ஸோ என்னன்னா தெரிஞ்சுக்கிட்டா போதும், ரொம்ப இன்டிப்தா போக வேண்டாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க சொல்றது என்னன்னா என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட டெவலப்மெண்ட் சர்வர் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னு சொல்லி டெவலப்மெண்ட் நம்ம வந்து இப்போ டெவலப்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் இல்லை இண்டெக்ஸ் டாட் HTML கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க அவுட்புட் ரன் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு லோக்கல்ல ரன் ஆகுது. ஸோ அது ஒரு டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது பில்ட் எடுக்கிறது, இது நம்ம செகண்ட் பார்ப்போம். ஸோ என்பிஎம் டெஸ்ட், ஸோ இதுவும் செகண்ட் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ இதுல அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. எதுக்குன்னா இப்போ பேஷ் 2க்குள்ள நான் மை ஆப்ங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள தான் ரியாக்ட் பேக்கேஜ். ஸோ இதான் ரியாக்ட் பேக்கேஜ். ஸோ நான் இங்க இருந்து அதை மைக்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மைக்ரேட் பண்ணணும்னா சிடி. ஸோ வேற ஏதோ ஒரு நேம் போட்டா மைக்ரேட் ஆகாது. ஸோ சிடி மை ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டருக்குள்ள மைக்ரேட் பண்ணு. ஏன்னா பேஷ் 2க்குள்ள தான் மை ஆப்னு ஒன்று இருக்கு. ஸோ மை ஆப் அப்படின்னு கொடுத்தேன்னா மை ஆப்புக்கு வரும். சிடி டபுள் டாட் கொடுத்தேன்னா அது பேக் வரும். ஓகே, ஸோ அப்போ நான் மை ஆப்ல போயிட்டேன். ஏன்னா மை ஆப்ல தான் நம்மளுக்கு அதோட பேக்கேஜ் ஃபுல்லாமே இருக்கு. ஸோ இதான் ரியாக்ட் ஃபோல்டர். ஸோ ரியாக்ட் ஃபோல்டருங்கிறது ஸோ இது என்ன டெஃபினிஷன் தான், இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் என்ன ரியாக்ட், ரியாக்ட் டாம் அண்ட் ரியாக்ட் டெம்ப்ளேட்ஸ், ஃபுல் டெம்ப்ளேட்ஸ், அதுக்கடுத்து ஸ்கிரிப்ட், இது எல்லாமே இந்த நோன் மாடியூல்ஸ் இதுக்குள்ள தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபோல்டர்ஸ். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளலாம் நம்ம வந்து உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்மளோட ஃபோல்டர் ஃபுல்லாமே இதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கும். எது மூலமா இந்த ஃபோல்டர்ல என்னெல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அது இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஃபோல்டர்ல என்னெல்லாம் இருக்கு, ஐ மீன் நோன் மாட்ஸ்க்குள்ள என்னென்ன பேக்கேஜ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நோன் மாட்ஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க பூட் ஸ்டாப் யூஸ் பண்றீங்க. ஸோ பூட் ஸ்டாப்பை சிடி லிங்க் யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா அவங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ரைட் பண்ணி வச்சிருக்க நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அவங்க ஒரு இடத்துல ஒரு ஃபோல்டரை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் நம்ம ஆன்லைன் மூலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ நோன் மாட்ஸ்ங்கிறது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஐ மீன் வெளிய இருந்து வர பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணி இந்த நோன் மாட்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைக்கு ஏற்ப நம்ம யூஸ் பண்ணிடுறது. புரியுதா? ஸோ அப்போ இந்த நோன் மாட்ஸ்ல என்னென்ன பேக்கேஜ் இல்ல 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 லோக்கல் டிரைவ்லாம் இல்லை. லோக்கல் டிரைவ் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க எங்கனாலும் கிரியேட் பண்ணலாம். நீங்க ஒரு ஃபோல்டர், ஒரு இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் எப்படி கிரியேட் பண்றீங்க, ஒரு இண்டெக்ஸ் டாட் HTML எப்படி கிரியேட் பண்றீங்க, ஸோ அதே மாதிரி தான். ஏதோ ஒரு இடத்துல நீங்க, ஆனா அதுக்கு வந்து கமாண்ட் தேவைப்படும். ஸோ அந்த கமாண்டுக்கு டெர்மினல். ஸோ இந்த டெர்மினல் அப்படின்னு போனீங்கன்னா நியூ டெர்மினல். ஸோ இந்த நியூ டெர்மினல்ல உங்களுக்கு வந்து சிஎம்டி தன்னால இருக்கும். ஸோ பவர் ஷெல் அப்படிங்கிறது வந்து இது விசுவல் ஸ்டுடியோலயே அந்த பவர் ஷெல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ சிஎம்டி நீங்க போனீங்கன்னா சிஎம்டி. ஸோ அதே இது பவர் ஷெல், இந்த பவர் ஷெல் விண்டோ பவர் ஷெல். ஸோ இதே இது இவங்க விசுவல் ஸ்டுடியோ கோட்லேயே இருக்கு. ஸோ இவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்க நம்ம இது மூலமா பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த மோர் எஃபிஷியன்ஸா இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஒரு விசுவல் ஸ்டுடியோ கோட்ல போயிட்டு
டெர்மினல்ல போய் நான் அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றேன். ஸோ நோடுங்கிறது எல்லாமே, நோடோட பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது எல்லாமே ஒரு டெர்மினல், ஐ மீன் ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமா தான் நம்ம இன்ஸ்டாலே பண்ண முடியும். ஸோ அதனால நான் அதுல பேஷ் டூன்னு எதுக்கு நான் போட்டுக்கிட்டேன்னா, நம்ம பேஷ் டூ, அதனால நான் பேஷ் டூக்குள்ள நான் வந்து ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஃபோல்டருக்கு பேட்ச் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர், ஒரு நீங்க கொடுக்கும் போதே நீங்க கொடுத்துருப்பீங்க என்ன, npx ரியாக்ட் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணு. எதுல இன்ஸ்டால் பண்ணு, மை ஆப் இங்க ஃபோல்டருக்குள்ள, இது வந்து ஃபோல்டர், இது வந்து ஜிண்டெக்ஸ் மொத்தமா. இது எல்லாமே ஜிண்டெக்ஸ். இதுல உங்களுக்கு என்ன நேம் தேவைப்படுதோ அந்த நேம் நீங்க கொடுத்துருங்க. புரியுதா? ஹலோ, சாரி, மைக் ஆஃப் ஆனிச்சு. இப்போ எனக்கு ரியாக்ட் பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிட்டு. அவங்க சொன்ன மாதிரி நான் அவங்க சிடி கொடுத்து மை ஆப், ஏன்னா நம்ம மை ஆப்புக்குள்ள தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்க சொன்னாங்க. என்னன்னா பேக்கேஜ் மேனேஜர். சரி, நோட் பேக்கேஜ் மேனேஜர் என்னன்னா எல்லா பேக்கேஜையும் அது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கிறத வந்து மொத்தமா எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு ஸ்கிரிப்டா ரன் பண்ணி தரோம். என்பிஎம் ஸ்டார்ட், என்பிஎம் நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்த உடனே எனக்கு டைரக்டா ப்ரௌசர் உள்ள அதே போயிடும். நம்ம போய் டைரக்டா கிளிக் பண்ணி, இப்போ HTML உள்ள போய் டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணி அதோட அவுட்புட் பார்க்கணும். இது டைரக்டா அதோட அவுட்புட் போயிடும். அவுட்புட் வந்த உடனே பாத்தீங்கன்னா உங்க ரியாக்ட், இதான் ரியாக்டோட லோகோ. இதான் ரியாக்டோட லோகோ. இவங்க ஃபுல்லாமே அந்த அந்த ரியாக்டே உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றது. பாத்தீங்கன்னா இது ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க டேரக்டா ரியாக்ட் அங்க போறதுக்கு. இப்படி வந்துச்சுனாலே உங்களுக்கு ரியாக்ட் ரன் ஆயிட்டு. இனிஷியலா லோக்கல் கோர்ஸ் 3000 தான் ரன் ஆகும். ஓகே, நம்மளோட ஒரு ரியாக்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 3000 தான் ரன் ஆகும். இது வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். டெவலப்மெண்ட், ஐ மீன் டெவலப்மெண்ட் சர்வர் அப்படி சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்குள்ள சர்வர். நம்ம லோக்கல்ல நம்ம டிவைஸ்ல செக் பண்ணி பார்க்கக்கூடிய சர்வர். இப்போ இது இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதெல்லாம் என்னது அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இண்டெக்ஸ் டாட் HTML. இண்டெக்ஸ் டாட் HTML தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். ப்ரௌசர்ல போய் இப்படி இந்த லோகோலாம் செட் பண்றது. பட் இது நார்மலாவே ஒரு லோகோ வருது. இது எப்படி வருது, ஒர்க் ஆகுதுங்கிறது எப்படின்னா, நோன் மாடல்ஸ்ங்கிறது பேக்கேஜஸ். இதுல என்னென்ன பேக்கேஜ்லாம் இருக்குது இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன்ல தான் தெரியும். ஸோ நான் பப்ளிக் போறேன். நம்ம இண்டெக்ஸ் டாட் HTML டிஃபால்ட்டாவே அங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ரியாக்ட் ஃபைல கிரியேட் பண்ணாலே டிஃபால்ட்டாவே இண்டெக்ஸ் டாட் HTML ஒன்று இருக்கும். அங்க டிஃபால்ட்டாவே நிறைய இது கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுக்குள்ளலாம் எதுவுமே போகலாம். நான் என்ன சொன்னேன், ஒரு டிவ் கிரியேட் பண்ணி அந்த டிவ்ல அப்பன் பண்ணாதான் JS வந்து அப்டேட் பண்ண முடியும். அப்படிதானே சொன்னேன். ஏன்னா ஒரு டிவ் இருக்கு. அந்த டிவ்வுக்கு ஒரு நேம் கொடுத்து அதுல ஒரு JS ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த JSல அந்த நேமை கால் பண்ணி இங்க இருந்து ஒரு டேட்டாவை பாடிக்கு அப்பன் பண்ணுவோம். டாக்குமெண்ட்டுக்கு அப்பன் பண்ணுவோம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வரும் எங்க JSல. பட் ரியாக்ட்ல என்ன பண்ணுனா, இதான் மெயின் ஃபைல், இதான் இண்டெக்ஸ் டாட் HTML. என்னைக்குமே ப்ரௌசர் வந்து இண்டெக்ஸ் டாட் HTML தான் எடுக்கும். இண்டெக்ஸ் டாட் HTML எடுத்து ஸ்கிரிப்டா JS தான் எடுக்கும். ரியாக்ட்னு ஒரு பேக்கேஜ்னா ரியாக்ட்லாம் ரன் ஆகாது என்னைக்குமே. ப்ரௌசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது வந்து JS ஃபைல் தான். ஓகே, JS ஃபைல் அண்ட் HTML ஃபைல். நார்மலா இப்ப ரியாக்ட் வந்து JSX ஃபைல் சொல்லுவாங்க. JSX என்னன்னா, நான் வெயிட் பண்ணுங்க. JSX தான் உங்களுக்கு வந்து ரியாக்ட் வந்து ரன் ஆகும். JSX தான் உங்களுக்கு ரியாக்ட் ரன் ஆகும். JSXனா ஒண்ணுமே இல்லை, JavaScript XML சொல்லுவாங்க. JavaScript XML சொல்லுவாங்க. என்ன JSX என்ன ப்ரெசென்ட் ஆகும்னா, JSXனா என்னன்னா நீங்க HTML குள்ளேயே JavaScript ரைட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம ரியாக்ட்ல எப்படி, ரியாக்ட்ல வந்து சாரி JSல வந்து நார்மலா HTML வந்து HTML ஒரு ஃபைல், JS ஒரு ஃபைல், CSS ஒரு ஃபைல் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பிளிட் பண்ணி அதுக்கடுத்து ஸ்கிரிப்ட் ஃபைல
HTML லிங்க் பண்ணுவோம். பட் இங்க அப்படி கிடையாது. ஒரே ஃபைல் தான், ஜேஎஸ் ஃபைல் தான். ஜேஎஸ் குள்ளேயே HTML எழுதிக்கலாம், HTML குள்ளேயே ஜேஎஸ் எழுதிக்கலாம். புரியுதா? ஸோ அதனால தான் JSX. ஸோ JSXங்கிறது நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் நல்லா பெட்டரா உங்களுக்கு சொல்றேன். ஸோ எப்படின்ட்டு. ஸோ JSX என்னன்னு மட்டும் பாருங்க. இந்த சிஎஸ்எஸ்ங்கிறது தனி, நம்ம ஜேஎஸ்குள்ள எழுதலாம், ஒரு ஸ்டைலாவே எழுதலாம். பட் அது வந்து சிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு லார்ஜா போகும், உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க கேல்குலேட்டர் டிசைன் பண்ணீங்கனாலே அதோட லைன் எவ்வளவு தூரம் போகுது. ஸோ அதே மாதிரி லைன் நிறைய போகும். ஸோ அதனால நிறைய ஆப்ஜெக்ட் மாதிரி எழுதுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம அதை சிஎஸ்எஸ்க்கு தனி ஃபைல் பண்ணிக்கலாம். பட் ஹெச்டிஎம்லையும் ஜேசியும் ஒன்னா தான் எழுத முடியும், தனித்தனியெல்லாம் எழுத முடியாது. ஓகே, சரி. ஸோ என்ன இந்த ஜேஎஸ்எக்ஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா, இது வந்து ஜேஎஸ்எக்ஸ் வந்து ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ப்ரௌசர் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது இதுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா, பேபிள் அப்படின்னு ஒரு பிளக்கின்ஸ் டிஃபால்ட்டாவே இன்ஸ்டால் ஆயிருக்கும் நம்மளோட நோட் மார்க்ஸ்ல இருக்கும். இதா இருக்கா பேபிள். ஸோ இந்த பேபிள் என்ன பண்ணுன்னா, டைரக்டா ஜேஎஸ்எக்ஸ், ஏன்னா ரியாக்டே ஒரு ஜேஎஸ்எக்ஸ் தான். இந்த ஜேஎஸ்எக்ஸ் இந்த பேபிள் என்ன பண்ணுன்னா, டிரான்ஸ்பேல் யூஸ் பண்ணி டிரான்ஸ்பேலா மாறி உங்களுக்கு ஜேஎஸ் கூட கன்வெர்ட் ஆகி ப்ரௌசருக்கு என்ன கோடு புரியுதோ அந்த கோட உங்களுக்கு அப்ளை பண்ணி விட்டோம். ஸோ ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது ஜேஎஸ் ஃபைல் தான். ஸோ V8 இன்ஜின் இருக்கு. ஸோ ஜேஎஸ் ஃபைல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பட் ரியாக்ட் வந்து ஜேஎஸ்எக்ஸ். ஸோ அப்போ ஜேஎஸ்எக்ஸை பேபிள்ங்கிற ஒரு டிரான்ஸ்பேலர் மூலமா அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஜேஎஸ் கூட மாற்றி உங்களுக்கு ப்ரௌசர்ல போய் அவுட்புட்டா ஷோ ஆகும். ஸோ இது அவுட்புட்டா ஷோ ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் ஒரு 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 கொஸ்டினா உங்களுக்கு தெரியறதுக்கு மட்டும் தான். இது இன்டிப்தெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ பேபிள் அப்படி ஒரு பிளக்கின் இருக்கு. ஸோ எதுக்குன்னா, ரியாக்ட்ங்கிற ஜேஎஸ்எக்ஸ், ரியாக்ட்னாலே ஜேஎஸ்எக்ஸ் தான், ஜேஎஸ்எக்ஸ் படி தான் நம்ம எல்லாமே கிரியேட் ஆகும். ஸோ அந்த ஜேஎஸ்எக்ஸை ஒரு ஜேஎஸ்ஸா மாற்றி உங்களுக்கு ப்ரௌசர்ல ரன்னாக வைக்கிறதா அந்த பேபிளோட பிளக்கின்ஸோட வேலை. டூல், அது ஒரு டூல் மாதிரி. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க என்னன்னு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து இப்போ நான் பப்ளிக்ல வந்துட்டேன். ஸோ இங்க இருந்து நான் ஐடின் ரூட்னு எடுத்திருக்கேன். ரெண்டாவது இதுல ஃபேவி ஐகோன் இருக்கு, அதுக்கடுத்து லோகோ, பிஎன்ஜி. ஸோ இதெல்லாம் இமேஜ் இருக்கு, இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ எப்படி இந்த இடத்துல இமேஜ் எப்படி வருதுன்னா பாருங்க, இந்த இடத்துல இமேஜ் வருதா? இப்போ நான் ரியாக்ட் லோகோ போட்டேன்னா இந்த இடத்துல ரியாக்ட் இமேஜ். ஸோ எப்படி வருதுன்னா, நீங்க லிங்க் ஐகான் வெச்ஆர்எஃப் பப்ளிக் யூஆர்எல் ஃபேவ் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லிங்க் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃபேவ் ஐகான்ஸ் வந்து உங்களுக்கு லிங்க் ஆயிருக்கு. ஸோ பப்ளிக் யூஆர்எல்லாம் லிங்க் இந்த மாதிரி தான் டிஃபால்ட்டாக லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அது ஏற்கனவே லிங்க் பண்ணி தான் இருக்கு ரியாக்ட் லோகோ. ஆனால் நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட் பண்ண போறீங்க, ஐ மீன் நீங்க ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. அப்பனா உங்களுக்கு என்ன லோகோ வேணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்போ நீங்க ஒரு ஃபேவ் ஐகான் இந்த ஃபார்மேட்ல ஒரு ஐகானை நீங்க கிரியேட் பண்ணி இந்த பப்ளிக் ஃபோல்டர்ல பேஸ்ட் பண்ணிட்டு அந்த இதை இந்த இடத்துல கால் பண்ணி விட்டுணும். ஓகே, புரியுதா? கேக்குதா? ஓகே ஓகே. என்னன்னா சேவ் ஐக்கான்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வாட்ஸ்அப் நான் உள்ள இருக்குன்னா, இப்போ வாட்ஸ்அப்ல இந்த இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்போட ஐக்கான் இருக்கு. ஸோ இது கூகுள் மீட்னா கூகுள் மீட்டோட ஐக்கான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கூகுள்னா கூகுளோட ஐக்கான், இந்த இடத்துல ரியாக்ட் நம்ம இன்ஸ்டா கிட்டனா ரியாக்டோட ஐக்கானா ப்ரெசென்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல கேன்வானா கேனோட ஐக்கான். ஸோ இந்த மாதிரி ஐக்கான்ஸ் இருக்கு. பட் நம்மளுக்கு நீங்க ஒரு டெவலப்மெண்ட் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ நீங்க ஒரு டெவலப்மெண்ட் கிரியேட் பண்ண போறீங்க, நீங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறீங்க, ஐ மீன் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கா ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த பேஜோட ஐக்கான், அந்த ஐக்கானை நீங்க இந்த இடத்துல செட் பண்ணணும். ஸோ நீங்க ஒரு டெவலப்மெண்ட் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க செட் பண்ண போறீங்கன்னா, கிளைண்ட் ஒரு லோகோ கேட்காங்க. ஸோ அதான் அவங்களோட கம்பெனி லோகோ மாதிரி தான். அப்போ அந்த கம்பெனியோட லோகோ தான் இந்த இடத்துல செட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டா வேற லோகோ இருக்கக்கூடாது. ஸோ அந்த லோகோ எப்படி செட் பண்ணலாம்னா இந்த மாதிரி தான். ஸோ இந்த இடத்துல லிங்க் பண்ற மாதிரி, இதெல்லாம் சிஎஸ்எஸ் ஃபைல லிங்க் பண்ற மாதிரி தான். ஸோ இன்னொரு ஃபைலை நீங்க லிங்க் பண்ணணும்னா இதை விட்டுருங்க, இந்த இடத்துல அந்த பாத்தை கொடுத்துருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட ஐக்கான இந்த ஃபார்மெட்ல ஐசிஓ இந்த ஃபார்மெட்ல உங்களோட இமேஜை கொண்டாந்துட்டு அந்த இமேஜோட பார்த்து இந்த இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐக்கான் செட் ஆயிடும். ஓகே,
என்னன்னா என்னன்னா எல்லா ஃபோல்டருமே இந்த இண்டெக்ஸ் டாட் HTML மூலமா தான் வரும். ஸோ இண்டெக்ஸ் டாட் HTML உங்களுக்கு தெரியும். இண்டெக்ஸ் டாட் HTML தான் போய் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல அப்டேட் ஆகும். ஸோ புரியுதா? ஸோ அதனால தான் நான் வந்து இண்டெக்ஸ் டாட் HTML இருந்து நான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ எதுக்கு இந்த ஃபேவ் ஐக்கான் சொல்றேன்னா, ஸோ ஃபேவ் ஐக்கான் எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஸோ இந்த இதெல்லாம் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தெரிஞ்சுக்கிட்டே. ஓகே. ஸோ நம்ம ஒர்க் அவுட் போறது எல்லாமே எஸ்ஆர்சில தான். ஓகே. நம்ம ஒர்க் அவுட் பண்றது எல்லாமே இந்த எஸ்ஆர்சில தான். இந்த எஸ்ஆர்சில ஒர்க் அவுட் பண்ணி தான் இந்த எஸ்ஆர்சில இருந்து தான் டைரக்டா பப்ளிக் போய் பப்ளிக் மூலமா தான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ல போய் அப்டேட் ஆகுது. புரியுதா? ஸோ நாளைக்கு இந்த கிளாஸ் அவ்வளவுதான்.